வணக்கம். நான் முனைவர் புனிதா சண்முகம். ஆவடி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியில நிக்கிற வேட்பாளர். மக்கள்கிட்ட பரப்புரை போகும்பொழுது, அதிகபட்சமான மக்கள் நம்மகிட்ட குறைய மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. திராவிட ஆட்சிகள் செஞ்ச குறைகள் மட்டும் தான். ஆனா 5 வருஷமும் சரி, 65 வருடமா அவங்க வந்து அடிப்படை பிரச்சனைகளுக்குள்ளேயே ஒரு ஆவடி மக்கள வச்சிருக்காங்க. ஆவடி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான். ஆவடிய மாநகராட்சியா மாத்தியாச்சு. ஆனா நகராட்சிக்கான தகுதி கூட இல்லாத ஒரு இடம் தான் ஆவடி. ஒரு குப்பை தொட்டி கூட கிடையாது. இந்த இடத்துல இப்ப வரைக்குமே கட்ட பஞ்சாயத்து அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்களாட்சி நாடு, கட்ட பஞ்சாயத்து. அப்புறம் எதுக்கு ஆட்சி, அதிகாரம், சட்டமெல்லாம் எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த வார்டு பீப்புள் யாரா இருந்தாலும் சரி, அமைச்சர் வரைக்கும் முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து. ஊழல்ல திளைச்சு நிக்கிறாங்க இங்க. ஊழல் மட்டும் தான். இப்ப வரைக்கும் பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு. இத தடுக்குமா பறக்கும் படை? இத கேட்குமா இப்ப இருக்கிற சிஎம் அவர்கள்? கேட்பார்களா? ஏன்னா அவங்க ஆட்சியில தானே இது எல்லாமே நடக்குது. கட்டாயமா இது எதையுமே மாற்ற போறது கிடையாது. திமுக அப்படின்னாவே வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஐயா நாசர் அவர்களோட பையன் ஆசிம் ராஜா அவர்கள் அடுத்த ஒரு தலைமுறைக்கான அடுத்த ஆட்சிக்கான தேடுதல்ல போயிட்டு இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா கட்சி கட்ட பஞ்சாயத்து தான். எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்கமற்ற சட்டவிரோதமான விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாசர் அப்படின்னா நாசர் ஐயா கிட்ட போய் நம்ம பேசலாம், சட்டங்களை பேசலாம், இந்த மாதிரி குறைகள் பேசலாம் சொல்லலாம். அவரோட பையன்கிட்ட நாங்க எதுக்கு பேசணும்? ஆனா அவர் தான் இங்க வந்து அமைச்சர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அடிப்படை பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலை பிரச்சனையா இருக்கட்டும், குடிநீர் மெட்ரோ வாட்டர் கேட்கிறோம், மெட்ரோ வாட்டர் பிரச்சனையா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கங்கள் தான். பப்ளிக் கூடுற ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பொதுமக்கள் நிக்கிற எல்லா இடத்துலயும் குப்பைகள் அதிகமா கிடக்கு. அது இல்லாம கஞ்சா புழக்கங்கள் அதிகம். மெத்தபெட்டமைன் இந்த மாதிரி அதிகப்படியான ஆவடி மாநகராட்சி நீங்க எடுத்துக்கலாம். ஆவடி மாநகராட்சி எடுத்துக்கலாம். கோலடி ஏறி பாருங்க. போய் பாருங்க. கடவுள் தந்த இயற்கை தந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னா ஏரிகள் தான். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தான். போய் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒண்ணு இல்ல, இப்ப நாசரையா வீட்டை சுத்தியில போய் பாத்தீங்கன்னாவே அதுதான் இருக்கும். அத்தனை கட்சி பொறுப்பாளர்கள் அங்க இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரே ஒரு புலிக்கொடி. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப 25 கட்சி கூட கூட்டணி. அங்கங்க நம்ம கட்சி கொடி அவங்களோட கட்சி கொடியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பரப்புரை செய்யல. ஒரு காருக்கு 10,000, டூ வீலருக்கு 5,000 சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த வண்டிக்குள்ளேயே பேர் போட்டில் தான் கிடக்குது. அன்னைக்கு பரப்புரை விஜிஎனுக்கு வராங்க. வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா குடிகார மக்களை தான் வந்து பரப்புரைக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல என்னால கடந்து கூட போக முடியல. உள்ளுக்குள்ள ஒரு 20 வண்டி நிக்குதுன்னா 200 வண்டி வெளியே வந்து பாத்தீங்கன்னா மதுதான். மது 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 அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மதுதான். கட்சி கொடியை கீழே போட்டுக்கிட்டு மது. கஞ்சா புழக்கம் அதிகம். ரயில்வே ஸ்டேஷன் பிளேஸ், பொதுமக்கள் கூடுற எல்லா இடத்துலயும். ஆவடியில இருக்கு, பட்டாபுரம் இருக்கு, இந்து காலேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி சுத்தி இருக்கிற மக்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. மது போதையில மக்கள் வந்து விழுந்து கிடக்குறாங்க. இளைய சமுதாயம் விழுந்து கிடக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் திராவிட ஆட்சி மாடலோட வளர்ச்சி. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க சரி பண்ணப்படும். மதுக்கடையே இருக்காது. முதல்ல கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுக்கடை தான் மூடுவோம். அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். நான் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு எவ்வளோ ஐடியாஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னென்ன பண்ண முடியுங்கிறதுக்கான டெக்னாலஜியோ ஐடியாலஜியோ நம்ம நிறைய இருக்கு. இதை சரி பண்றதுக்கு 6 மாசம் போதும். எதுக்கு 65 வருஷம் இந்த திராவிட ஆட்சி எடுத்துக்கிச்சு? செஞ்சுட்டு போயிருக்கலாமே. வரி கட்டுறோம், மாசம் மாசம் வரி கட்டுறோம்ல. அப்ப வரி கட்டுறதுக்கு ரோடு போட்டிருக்கணும். இப்ப வரி எங்க போச்சு? எங்களோட வரி பணத்தை யாரு தின்னது? ரோடு சரியில்லை. பாதாள சாக்கடை திட்டம், அதுவும் வரி வாங்குறாங்க. அப்படியே தோண்டி போட்டது அப்படியே தான் கிடக்குது. காத்து தான் வருது. மெட்ரோ வாட்டர் திட்டம்னு சொல்லிட்டு லைன் கொடுத்தாங்க. ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அந்த பிளானை சக்சஸ் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணா காத்து தான் வருது. அப்ப எதைத்தான் நீங்க சரியா பண்ணிருக்கீங்க? இப்போ பரப்புரை வாகனம் வண்டி போகுது அப்படின்னா திமுகல இருந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. 5 வருஷத்துல நான் என்ன செஞ்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா மாட்டிப்பாங்க. சோ இது வரைக்குமே ஒழுக்கமற்ற சட்ட விரோதமான மனிதர்களுக்கு தான் இவ்வளவு நாள் வந்து இந்த திமுக அரசு அதிமுக அரசு எல்லாம் வந்து மனிதர்களுக்கு எதிரான அரசியல் பண்ணாங்கன்னு பார்த்தா இயற்கைக்கு எதிரான அரசியல் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை சூழல் முழுக்க முழுக்க நாசமா போய் கிடக்குது. ஆவடி சுத்தி மட்டுமே 200 ஏரி குளம் இருக்கு. 200 ஏரி குளம் இருக்கு. இதை சுத்திகரிச்சு மக்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம். எத்தனை உயிரினங்கள் அந்த இடத்துல தண்ணி குடிக்குது? இயற்கை சூழலை நீ நாசப்படுத்தி என்ன பண்ண போற? இது சாபம் தானே. இது பெரிய சாபம் தான். மக்கள் பணத்தை அடிச்சு தின்ன இயற்கையே அழிக்கிற அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போறது? நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு முதல்ல பண்ண வேண்டியது ஹெல்த்துக்கு தான் நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இப்போ ஓப்பன் பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரிக்கரை நிறைய இருக்கு. ஏரிக்கரைகள் எல்லாம் சீர்படுத்தி அந்த இடத்துல ஓப்பன் ஜிம் அமைப்போம்.
மக்கள் எல்லாரும் மற்ற நாடுகள் போல ஓப்பன் ஜிம்ல மக்கள் எந்த வயதினத்தவரா இருந்தாலும் சரி, எந்த பாலினத்தவரா இருந்தாலும் சரி, பாதுகாப்பா நடந்து வாக்கிங் போவாங்க. பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இயற்கை சார்ந்து இருப்பாங்க. அந்த இடத்துல சுத்தம் பண்ணுவோம். நாங்க எல்லா இடத்துலயும் பாத்ரூம்ஸ் தான் அதிகமா இருக்கு. பாத்ரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள கொட்டுறாங்க. வீட்டு வசதி வாரியத்தோட மொத்த குப்பைய கொண்டு போய் ஏரி குளத்துக்குள்ள கொட்டுறாங்க. சோ இது எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணுவோம். ஓப்பன் ஜிம் அமைப்போம். அதே மாதிரி இங்க படித்த பிள்ளைகள் அதிகம். 90% ஆஃப் பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் இங்க இருக்கிறவங்க. அதே மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களும் இங்க அதிகம். அப்போ தனியார் சரி நம்ம தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ஒன்றிய அரசுகளோட நிறுவனங்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனால மண்ணின் வாழ் மைந்தர்களுக்கு தானே வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கணும். அப்ப இங்க ஏன் கொடுக்கல? இது நம்ம வந்து சட்டப்பூர்வமா நம்ம அணுகி மக்களுக்கான இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான வேலை வாய்ப்பு நான் எங்கனால உருவாக்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி படித்த பிள்ளைகள் அதிகமா இருக்கிறதுனால இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ரிசர்ச் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டணும், மெடிக்கல் காலேஜ் கட்டணும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டணும், ஜிம் அண்ட் பிளே கிரவுண்ட் நாங்க ஓபன் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய வீரர்களை நாங்க உருவாக்கி விடணும். இது எங்களோட கடமை. ஸோ நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்து மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி நிலம் சார்ந்த விவசாயமா இருக்கட்டும், நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளா இருக்கட்டும் உருவாக்கி இந்த இடத்துல இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்போம். இது எங்களோட கடமையா நாங்க செய்யறோம், முன்னெடுத்திருக்கோம். கட்டாயமா நாங்க வெல்வோம். ஏன்னா பரப்புரை போகும்பொழுது மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் இருக்குது. டுவார்ட்ஸ் டு நாம் தமிழர் கட்சி. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு பிசி எக்ஸாமுக்கா இருக்கட்டும், ஆஃப்டர் ஆல் ஒரு விஓ எக்ஸாமுக்கா இருக்கட்டும், அவங்க பண்ற வேலை எவ்வளவு பெரிய வேலை. அப்போ அவங்களுக்கு நீங்க குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறீங்க. அப்போ ஏன் ஒரு பிஎம்கோ ஒரு சிஎம்கோ அப்புறம் ஏன் ஒரு மினிஸ்டருக்கோ அப்புறம் ஏன் ஒரு எம்எல்ஏக்கோ நீங்க குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முதல்ல ஒரு அமைச்சர் வந்து ஊழல்ல மாட்டியிருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே தானே தள்ளுவோம். ஆனா திமுக அரசுல மட்டும் பாத்தீங்கன்னா பதவி முன்னேற்றம் தான் கொடுப்பாங்க. இந்த அமைச்சர்ல இருந்து இன்னொரு அமைச்சருக்கு போங்கிற ஒரு முன்னேற்றம் தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 68,000 பேர் ஆக்சிடென்ட் டெத்தில் ஆகுறாங்க. மது குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் டெத் ஆகுறாங்க. இது ஒரு இன அழிப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன அழிப்பு. மது குடிச்சு என்னுடைய தமிழர்கள் வருஷத்துக்கு 68,000 பேர் இறக்குறாங்க அப்படின்னா இது ஒரு ஜெனசைடு. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். இவங்க சாதாரணமா கடந்து போறாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு எங்களோட தமிழர்கள் எவ்வளவு பேர் இறக்குறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜெனசைடு. இதை நாங்க தடுப்போம்.